ஸ்ரீ ஸ்துதி ஸ்தோத்திரம் பிறந்த கதை. ஸ்ரீ எனும் சொல்லுக்கு மங்களமானது, மேன்மையான உண்மை, அமுதம், சிலந்தி, மாய இருளை கொல்லும் விடம். அதனால்தான் பரமேஸ்வரருக்கு ஸ்ரீகண்டர் எனும் திருப்பெயர் உண்டு என்றெல்லாம் பலவிதமான சொற்பொருள் உண்டு. அவற்றுள் தாயார் மகாலட்சுமி எனும் பொருள் மிகவும் பெருமை மிக்கது. சர்வ தந்திர ஸ்வதந்திரர் எனும் பெரும் புகழ் கொண்ட அருள்மிகு வேதாந்த தேசிகாச்சாரியார் அவர்கள் அருளிய ஸ்ரீஸ்துதி அழகிய 25 பாடல்களால் தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமைகளை வியந்து புகழ்ந்து துதிக்கின்றது. பேரறிஞர்களாலும் ஆச்சாரியர்களாலும் பெரிதும் மதிக்கப்படும் ஸ்ரீஸ்துதி ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் கருணையினால் மனிதர்கள் பெற்ற மாபெரும் பரிசு. ஏனெனில் இந்த துதி பாடல்களை மனம் முனிந்து பாடுவோர் தாயாரின் அருளுக்கு பாத்திரமாகி இம்மை மறுமைக்கான நலன்களை அடைகிறார்கள். பகவான் ஆதிசங்கர பகவத்பாதாள் முன்பு கனகாதாரஸ்தோகம் எனும் அமுதியன பாடல்களை கருணையால் பாடி அதன் வழி ஓர் ஏழை மூதாட்டிக்கு தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியின் பேரருளை பொன் நெல்லு கனிகளாக பொழிய செய்தார் அல்லவா? அதை போலவே அருள்மிகு தேசிகாச்சாரியரும் ஒரு ஏழை அந்தணருக்கு ஸ்ரீஸ்துதியின் வழியாக பெரு நிதியம் கிடைக்கச் செய்ததாக தெரிய வருகிறது. அறநெறி தவறாது வாழும் ஒரு அந்தண இளைஞன் இல்லற தர்மம் என்பது உலகத்தாருக்கு நன்மையும் தொண்டும் புரிவதற்கான வாழ்க்கை முறை என்பதை தெளிந்தவனாக தானும் இல்லற வாழ்க்கை ஏற்க வேண்டும் என முயற்சித்தான். அந்த காலத்தில் மணமுடிக்க விரும்பும் இளைஞன் பெண் வீட்டாருக்கு ஒரு தொகையை அல்லது சில செல்வங்களை கொடுத்தே மனம் பேச முடியும் எனும் நியதி இருந்தது. ஏழையான அவனுக்கு அதற்கான வசதியோ வழியோ தெரியாததால் பிறரிடம் தனது குறையை கூறி உதவி கேட்டு வந்தான். காஞ்சியில் இருந்த சில வேதியர்கள் அவனை அருள்மிகு தேசிகாச்சாரியாரிடம் சென்று இறந்து கேட்கும்படி அறிவுரை கூறி அனுப்பினார்கள். எல்லாவற்றையும் துறந்து எளிமையான வாழ்க்கையை வாழுகின்ற ஸ்ரீ தேசிகரிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கப் போகிறது என அவர்கள் நினைத்திருக்கலாம். அல்லது அந்த மகானின் அருளால் எல்லாமும் கிடைக்கப் போகிறது எனவும் அவர்கள் தெளிந்திருக்கலாம். அந்த இளைஞனும் ஸ்ரீ தேசிகரை அணுகி தன் குறையை தெரிவித்து பிரார்த்தித்து கொண்டு தான் பயின்ற வேத மந்திரங்களை கூறினான். அதிலும் பிரம்மச்சாரிகளுக்கு முக்கிய பாடமான சிஷாவல்லி எனும் தைத்திரிய உபநிடத பாடங்களை பாடினான். எல்லா வளங்களையும் பெருக்கி அவற்றை அடியார்களுக்கு கொடுப்பவரான அருள்மிகு தாயார் வேண்டுவோருக்கு நல்லாடை, நல்லுணவு, நற்பானம், பசு முதலிய உலக வாழ்க்கைக்கான வளங்களை எல்லாம் அருள்கிறார் என இந்த மந்திரங்கள் புகழ்ந்து தாயாரின் பெருமையை பேசுகின்றன. அந்த மந்திரங்களை உபாசிக்கும் ஏழை இளைஞனுக்கு மாமரையின் வாக்கு உண்மை என காட்டி அருள் செய்ய அவனை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று தாயாரின் சந்நிதியின் முன்னே நின்று ஒப்பற்ற ஸ்ரீஸ்துதி எனும் பாடல்களை ஸ்ரீ தேசிகர் அருளினார். அதனால் தாயாரின் அருளை பெற்ற அந்த இளைஞன் எல்லா செல்வங்களுடன் இல்லற தர்மத்தை நடத்தினான். மனித உலகுக்கோ ஸ்ரீஸ்துதி எனும் உயர்வான துதி மாலை பரிசாக கிடைத்தது. ஸ்ரீ தேசிகரின் படைப்புகள் எல்லாமே சொல்லும் பொருளும் ஏயப்பெறும் அறிவினையும் அருளையும் தருகின்றதாக இருக்கின்றன. ஸ்ரீஸ்துதி எனும் இந்த துதி திரட்டில் 25 பாடல்கள் உள்ளன. முதல் 24 பாடல்களும் மந்த கிரந்தா எனும் ஒரு வகை சீரில் அமையப் பெற்றது. இத்தகைய நடை மென்மையாக வேண்டுகோள் விடுப்பதற்கு ஏற்றது ஆகும். இறுதி பாடல் மட்டும் மாலினி என்னும் சீரில் உள்ளது. இந்த இறுதி பாடல் துதித்தார் அடையும் பயனின் சிறப்பை விளக்கும் புகழ் மாலையாகும். இது துவய மந்திரம் எனும் சரணாகதி மந்திரத்தையே பல வழிகளிலும் போதிக்கின்றது. தாயாரின் புகழை பாடுவதே முக்கிய கரு என்றாலும் திவ்ய தம்பதி எனும் பரம்பொருளை ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீமத் நாராயணன் என தொழுகின்ற ஸ்ரீ வைணவ கோட்பாட்டை விளக்கும் துதி மாலையாகவே ஸ்ரீஸ்துதி விளங்குகிறது.